إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. யஅஜூஜ் மஅஜூஜ் என்போர் யார், அது பற்றி விரிவான தெளிவான விளக்கம் தேவை என தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். அவர் கேள்வியிலே என்ன கேட்கின்றார் என்றால், யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் எறும்பின் அளவிற்கு மிகச் சிறியவர்கள் என்றும் உணவு தட்டுகளில் எல்லாம் அவர்கள் ஏறி வருவார்கள் என்றெல்லாம் நாம் கூற கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இன்றைய நாட்களில் அப்படி அல்ல. யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் இன்று உலகிலே மக்களை ஏமாற்றி எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றவர்கள்தான் அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்றும், அவர்கள் அனைவரையும் திரைமறைவிலிருந்து செயற்படுத்துகின்ற சக்தி அது தஜ்ஜால் என்றும் கூறுகின்றார்கள். இன்றைய நடைமுறைகளை பார்க்கின்ற போது அது உண்மையானது போன்று தென்படுகின்றது. இதனை கூறுபவர்கள் பல்வேறு ஆதாரங்களையும் கூறுகின்றார்கள். ஆய்வின் பின்னணியிலே இவை பற்றிய சரியான தெளிவு என்ன என்பதே இவர் கேட்கின்ற விடயமாகும். இஸ்லாம் கூறுகின்ற தஜ்ஜால் என்ற ஒரு தனி மனிதன் இந்த உலகம் உட்பட பிரபஞ்சம் அழிக்கப்படுகின்ற இறுதி காலத்தில் தோன்றுவான் என்பது மிக தெளிவாக வகையிலே கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று யாஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் ஆதமுடைய பிள்ளைகளிலே மனித சந்ததிகளினின்றும் உள்ளவர்கள் என்பது மிக தெளிவாக சஹீஹான ஹதீஸ்களிலே கூறப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அதிக அளவில் அவர்கள் இருப்பார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் எறும்பின் அளவிற்கு சிறியவர்கள் என்றோ உணவு தட்டுகளிலே ஏறி வருவார்கள் என்பதோ அல் குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ உள்ள உண்மைகள் அல்ல. இது போன்ற கற்பனைகள் இஸ்ராயீலியாத் எனப்படுகின்ற முன்னைய சமூகங்களின் அறிவிப்புகளாக கூறப்படுகின்றன. அவை உண்மை என ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் இடமளிப்பதில்லை. எனவே இது பற்றி தெளிவான உண்மைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றது. இவ்வாறு உலகிலே கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகின்றவர்கள், குழப்பம் உண்டாக்குகின்றவர்கள், நல்லதாக காண்பித்து மக்களை ஏமாற்றுகின்றவர்கள், இவர்களை இஸ்லாம் தஜ்ஜால் என்று கூறுகின்றது. தஜ்ஜால் என்ற வார்த்தை இல்லாத ஒன்றை இருப்பது போன்று அழகு காட்டி அலங்கரித்து மக்களை ஏமாற்றுவது, அதனை மிக அதிகமாக செய்பவனை தஜ்ஜால் என கூறப்படும். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலின் முன்னுரையிலே இருக்கின்ற ஹதீஸ்களில் ஒன்று, இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யகூனு ஃபி ஆகிரி ஸமானி தஜ்ஜாலூன், இறுதி காலத்திலே தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். நீங்களோ மூதாதையரோ கேள்விப்பட்டிராத செய்திகளை எல்லாம் உங்களுக்கு கூறுவார்கள். எனவே உங்களையும் எச்சரிக்கின்றேன், அவர்களையும் எச்சரிக்கின்றேன். அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடவும் வேண்டாம், உங்களை ஃபித்னாவில் ஆழ்த்தி விடவும் வேண்டாம் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, ஏமாற்றுக்காரர்கள் ஒவ்வொருவரையும் இஸ்லாமிய பார்வையில் தஜ்ஜால் என நாம் கூறலாம். அதே போன்று தஜ்ஜாலின் மற்றொரு வகை, இந்த இறுதி நபியின் வருகைக்கு பிறகு யாரெல்லாம் தன்னை அல்லாஹுடைய தூதர் என கூறுகின்றானோ அத்தகையவர்கள் ஏறக்குறைய 30 என்ற எண்ணிக்கையில் வருவார்கள். அவர்களும் தஜ்ஜால்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனை தாண்டி இறுதி காலம் நெருங்குகின்ற போது, பூமியும் பிரபஞ்சங்களும் அழிக்கப்படும் காலம் வருகின்ற போது தனி ஒருவன் தஜ்ஜாலாக வெளிப்படுவான் என்பது மிக தெளிவாக ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. ஏனைய ஹதீஸ்களை விட இந்த விடயம் எப்படி வித்தியாசப்படுகின்றது என்றால், அந்த தனி ஒரு தஜ்ஜால்
கடல் கடந்து செல்லுகின்ற போது எங்கோ ஒரு தீவிலே அவன் சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உருவத்தை உடையவன் என்று நபி அவர்கள் வார்த்தைகளினால் கூறினார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் மற்ற சிலரோடு கடலிலே பயணித்த போது அலைகளில் சிக்குண்ட அவர்கள் 1 மாத காலத்திற்கு பிறகு அந்த தீவை அடைகின்றார்கள். அங்கு அந்த தஜ்ஜாலை கண்களால் பார்த்துவிட்டு வந்து நபியிடம் அதனை உண்மைப்படுத்தியும் இருக்கின்றார்கள். இது பற்றிய நீண்ட அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 5638வது இலக்கத்தில் காணப்படுகின்றது. இந்த தஜ்ஜால் பூமியிலே 40 நாட்கள் வந்து குழப்பம் விளைவித்து இறுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது கையினால் கொல்லப்படுவார்கள். எனவே அந்த தஜ்ஜால் இப்போது இருக்கின்ற எத்தனையோ பேரை குறிக்கும் என்று கூறுவது, உலகிலே இவ்வாறு குழப்பங்களை விளைவித்து ஏமாற்றுபவர்களை குறிக்கும் என கூறுவது மிக பிழையானது. அதே நேரத்தில் இன்று உலகளாவிய ரீதியில் தங்களது அதிகாரங்களை செலுத்தி எல்லா துறையிலும் நன்மைகள் செய்வது போன்று மக்களை ஏமாற்றுகின்ற அதே நேரம் உள்ரங்கத்திலே மிகப்பெரிய அநீதங்களை இழைத்து சுய இலாபம் அடைகின்றவர்கள். நிச்சயமாக இவர்களும் தஜ்ஜால்கள் தான். ஆனால் நபி அவர்கள் அறிவித்த அந்த தனியொரு தஜ்ஜால் இன்று வந்துவிட்டான் என்று இதனை வைத்து நாம் தீர்மானித்தால் மிக பிழையானது. இதே போன்றுதான் யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள். அவர்கள் எறும்பின் அளவு சிறியவர்கள் என்பது அல்லாஹ்வோ தூதரோ கூறியதல்ல. மிக பெரும் பட்டாளமாகவும் அதே நேரம் ஓடுகின்ற ஆற்றிலிருந்து இவர்கள் நீர் குடிக்கின்ற போது அந்த ஆறே காய்ந்து விடும் அளவிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதெல்லாம் உண்மையாகும். அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்களும் இப்போது அவர்கள் வந்து விட்டார்கள் என கூறினால் அது குர்ஆனுக்கு முற்றிலும் முரணானதாகும். யஅஜூஜ் மஅஜூஜ் பற்றி மிக தெளிவான வசனங்கள் அல் குர்ஆனிலே காணப்படுகின்றன. கஹஃப் என்ற 18வது அத்தியாயத்தின் 94 முதல் வரக்கூடிய வசனங்கள். துல்கர்னைன் என்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் உலகிலே கடந்து சென்றார் என்று குர்ஆனிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆட்சியாளர் பூமியின் ஒரு ஓரத்திற்கு அவர்கள் சென்றபோது அங்குள்ள மக்கள் யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் மிகப்பெரிய குழப்பவாதிகளாக இருக்கின்றார்கள், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடையை ஏற்படுத்தி தாருங்களேன் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த துல்கர்னைன் என்பவரும் அப்படி ஒரு தடையை ஏற்படுத்திவிட்டு அல்லாஹ் நியமித்த நாள் வருகின்ற வரைக்கும் இதனை ஓட்டையிடவோ இதனை கடந்து அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் வரவோ முடியாது என்பதை தெளிவாக கூறினார்கள். 18வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தில் அந்த குறிப்பிட்ட நாள் வருகின்ற போது அந்த தடுப்பு சுவரிலே ஓட்டை போட்டு கூட்டம் கூட்டமாக உயரமான பகுதிகளிலிருந்து அவர்கள் கடல் அலை போன்று மக்களோடு வந்து கலப்பார்கள் என்று இந்த வசனத்திலே கூறப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் ஏனைய மனிதர்கள் ஒன்று கூட்டி விசாரிக்கப்படுவது போன்று சூர் ஊதியதன் பிறகு அவர்களையும் சேர்த்து நாம் ஒன்று சேர்ப்போம் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் நிச்சயமாக மனிதர்களில் உள்ளவர்கள், எண்ணிக்கையால் கடல் அலை போன்று மிக அதிகமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையிலே ஒரு இரு மலைகளுக்கு இடையிலான மிகப்பெரிய சுவர் காணப்படுகின்றது. இறுதி காலம் வருகின்ற போது ஒட்டுமொத்த உலகின் ஆட்சி அதிகாரத்தையும் பெறுகின்ற இமாம் மஹ்தி, அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற ஈசா நபி போன்றவர்கள் வருகின்ற போது அந்த காலத்தில் இந்த சுவற்றில் ஓட்டை போட்டு ஏனைய மனிதர்களோடு கலக்கின்றவர்கள் தான் யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் ஆவார்கள். இவர்களை எதிர்த்து பூமியிலே இமாம் மஹ்தியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பல போர்கள் செய்து இந்த நேர்வழியின்பால் அழைத்து ஒட்டுமொத்தத்தில் அப்போது இருக்கின்றவர்கள் முஸ்லிம்களாக மாறிய நிலையிலே யஅஜூஜ் மஅஜூஜ் என்போர் மக்களை எதிர்த்த அந்த பின்னணியிலே அவர்களை மட்டும் எதிர்கொள்ள முடியாமல்
அல்லாஹ்விடம் அதனை பொறுப்பு சாட்டி பிரார்த்திக்கின்ற போது மலைகளை நோக்கி இமாம் மஹதியும் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஒட்டுமொத்த விசுவாசிகளும் மலை நோக்கி சென்று விடுமாறு அவர்களுக்கு வழிகாட்டப்படும். தங்களது எதிரிகள் அனைவரையும் நாம் கொன்று விட்டோம் என்ற முடிவிலே இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் வானில் இருக்கின்ற எதிரிகளையும் கொன்று விடுவோம் என வானை நோக்கி அம்பை செலுத்துவார்கள். அவை இரத்த கரையோடு திரும்பும். இதனை பார்த்து அவர்கள் வானிலுள்ள எதிரிகளையும் கொன்று விட்டோம் என இருமாப்புடன் இருக்கும்போது பூமியிலே அப்போதும் வாழ முடியாத அந்த பிரச்சினை மலைகளை நோக்கி சென்ற நபியும் இமாம் மஹதியும் ஏனைய முஸ்லிம்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்ததன் விளைவாக இவ்வளவு அதிக தொகையுடைய இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் ஒரு மனிதன் மரணிப்பது என்பது எப்படி வெகு இலகுவாக ஒரு சில நிமிடங்களிலே நடந்து முடிந்து விடுமோ, இதே போன்று அந்த கடலலை போன்ற அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டம் அவர்களின் ஒவ்வொருவரின் கழுத்திலும் ஏற்படுகின்ற ஒரு நோய் காரணமாக ஈசல்கள் செத்து மடிந்திருப்பது போன்று அவர்கள் அனைவருமே இறந்து விடுவார்கள். அவர்களின் துர்நாற்றம் என்பதும் அந்த சடலங்களின் கெடுதியும் இந்த பூமியிலே அசுத்தங்களாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மழை ஏற்பட்டு கழுவப்பட்டு இந்த பூமி மிகச் சுத்தமானதாக மாற்றப்படும். அதன் பிறகு அங்கே இறங்கி வருகின்ற முஸ்லிம்கள் மிக நிம்மதியாக நேர்மையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு 7 வருடங்கள் கொண்ட ஆட்சி காலம் அங்கே இடம்பெறும். இதுதான் இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்களினதும் தஜ்ஜாலினதும் சுருக்கமான இஸ்லாமிய பார்வையாகும். தஜ்ஜால் என்பவன் தனி ஒருவனாக அப்படி கிடையாது. இன்று உலகில் ஃபித்னாக்கள் ஏற்படுத்துபவன் தான் தஜ்ஜால் என்றும் அவனது திட்டங்களை செயல்படுத்துபவர்கள்தான் இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்றும் கூறுவது மிக பிழையானது. அதே நேரத்தில் அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் என்பவர்கள் எறும்பின் அளவில் இருப்பார்கள் என்றும் உணவு தட்டுகளிலே ஏறி வருவார்கள் என்றும் அவர்களுடைய காதுகள் யானையின் காதுகளை விட பெரியதாக இருந்து ஒரு சில குற்றுக்களிலே ஒரு காதை எடுத்து தங்களை போர்த்தி கொள்வார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டுள்ளன. அவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் கெட்டவர்கள். அவர்களை தஜ்ஜால் என்று கூறுவதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் இறுதி காலத்தில் தனி ஒருவன் வருவான் என்ற நபி அவர்கள் கூறிய தஜ்ஜால் இப்போது இந்த பூமியிலே குழப்பம் விளைவிப்பவர்கள் என கூறினால் அது தவறானதாகும். இந்த விடயம் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது எல்லா காலங்களிலும் இப்படி மக்களை ஏமாற்றி நல்லவர்கள் போல் நடித்து அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தி சுய இலாபம் அடைபவர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள். ஒரு உதாரணமாக ஷுஐப் நபி அவர்கள் மக்களிடம் வந்து, எனது சமூகத்தினரே, நீங்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுங்கள், அவனை தவிர அடிபணிந்து நடப்பதற்கு தகுதியுடைய இலாஹ் எவரும் இல்லை என கூறிவிட்டு அவர்கள் வியாபாரத்திலே செய்து கொண்டிருந்த அந்த அநீதத்தை சுட்டிக்காட்டி, அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, பூமியை சீர்திருத்தியதன் பிறகு ஒழுங்கமைத்ததன் பிறகு அதிலே குழப்பங்கள் விளைவிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த காலத்திலும் இன்று போன்று அதன் வடிவங்கள் வேறுபட்டிருந்தாலும் பூமியிலே குழப்பம் விளைவித்து மக்களை அடக்கி ஆண்டு அவர்களது சொத்துக்களை அபகரித்து நல்லவர்கள் போன்று நடிப்பதென்பது எல்லா காலங்களிலும் நடந்திருக்கின்றது. இன்று நவீன காலம் ஏனைய துறைகள் வளர்ந்திருப்பது போன்று மக்களை ஏமாற்றுகின்ற விதங்கள், மக்களை சூறையாடுகின்ற விதம், மக்களை கொன்றொழிப்பது என்பதெல்லாம் நவீன முறையிலேயே நடக்கின்றது. எப்படியோ இன்று மிகப்பெரிய அநீதங்கள் பூமி ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையிலிருந்து அதனை சீர்குலைத்து கொண்டிருக்கின்ற தஜ்ஜால்கள், இது எல்லா காலங்களிலும் இருக்கின்ற பொய் சொல்லி ஏமாற்றுகின்ற பெரும் பொய்யர்கள், இவர்களும் தஜ்ஜால்கள் தான்.
அதே போன்று அவர்களுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் அநீதத்திற்கு துணை போகின்றார்கள். இந்த விடயங்களை நாம் அறிந்து படைத்தவனின் வழிகாட்டலிலே நேர்மையாக பிற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்தி நீதம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த தஜ்ஜால், இறுதி காலத்தில் வெளிப்படக்கூடிய அந்த யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் பற்றி நாம் அது உண்மை என நம்பி அவர்கள் இறுதி காலத்திலே தோன்றுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வினால் தரப்பட்ட அவர்கள் பற்றிய உண்மையாகும்.